அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்போடியாவில் வந்து ஒரு கோயில் பார்க்குறோம். பேங்யோன் டெம்பிள் பேர். இது முழுக்க முழுக்க செங்கற்களால், நல்ல அருமையான செங்கற்கள். அந்த சோழர் காலத்தில் அந்த 8 இன்ச்சு செங்கல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செங்கல் அதே அமைப்பில் இருக்குது. நல்ல சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. நிலை கோபுரங்கள்லாம் பார்த்தா ஏதோ நம்ம காஞ்சிபுரம் அப்புறம் கைலாசநாதர் கோவில் அந்த மாதிரி வந்த மாதிரி ஒரு நமக்கு ஃபீலிங்கு. நல்ல அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு செங்கற்கள். அந்த சொல்லுவாங்க இல்லையா, 2 செங்கற்கள் நடுவில் வந்து அதுக்கு மேலே இன்னொரு செங்கற்கள். அதே மாதிரி இதை கட்டினவரோட பேர் பார்த்திங்கன்னா ராஜவர்மன் அப்படின்னு முடியுது. அங்கே கம்போடியா நாட்டு தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அந்த கல்வெட்டெல்லாம் படித்து அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹிந்து மன்னர் ராஜவர்மன், அவர் வந்து கம்போடிய மன்னர் தான், ஆனால் அவர் இந்து இன்ஃப்ளூயன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்டு நம்ம பல்லவர்களுடைய செவி வழி வரலாற்றுன்னு பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்து மன்னர் இல்லைன்றதால இங்கேருந்து கம்போடியாவிலேருந்து ஒரு இளவரசர் வந்து அங்கே வந்து பட்டம் பெற்றார் அப்படின்னு எங்கேயோ நான் படித்ததான் ஞாபகம், தெரிஞ்சிருந்தால் போடுங்க. சரி, கோயில் உள்ள அமைப்பு இப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா 2 மதில் சுவர், வெளிப்புற மதில் சுவர், உள்புற மதில் சுவர். நம்ம ஸ்ரீரங்கம் மற்ற பழைய கோயிலெலாம் சோழர்கள், அதே மாதிரி காஞ்சிபுரம் கோயிலெலாம் போனீங்கன்னா 2-3 மதில் சுவர் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அப்படியே அந்த என்ன சொல்லலாம், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு 2-3 மதில் சுவர் இருந்ததுக்கான இடிபாடுகள் இருக்குது. உள்புற மதில் சுவர்கள் மட்டும் இடிபாடுகள் இருந்தாலும் சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது. சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே நம்ம கோயிலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ வந்து நிறைய புதுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறது, அதுவும் நிறைய கேட்பாரற்று இருந்தது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 100 வருஷமாக வந்து இதெல்லாம் வந்து நல்லபடியாக ரெக்கவர் பண்ணிட்டு வராங்க. பாருங்கள், அப்படியே கோயில், மாட மாளிகை, கோபுரங்கள் இருந்ததுக்கான அடையாளம், நல்ல நிலைப்படிகள், வாசல், தலைவாசல் 2-3 இடத்துல 4 புறமும் தலைவாசல் இருக்குது. சுற்றி வந்தோம்னா ஏதோ பாருங்கள், இது கம்போடியான்னு சொன்னால் நம்முடைய ஏதோ நம்ம ஊர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்தவுடனே என்ன சொல்லலாம், இதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆந்திரா, ஒரிசா அந்த இடத்துக்கெலாம் போனால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் கோயில். நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. வெளியே வந்தால் தான் தெரியுது கம்போடியா அப்படின்ட்டு. பாருங்கள், உள்ளே நுழையிற இது வாசல்லாம் வந்து பெரிய அகலமான உயரமான வாசல். அதே மாதிரி கர்ப்பகிரகம் மேலே இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, அங்கே இருக்க கைடே சொல்கிறாங்க, இது வந்து சிவலிங்கம் இருந்தது, விஷ்ணு இருந்தது, இப்போது அதுக்கப்புறம் புத்திஸ்ட் இதுவாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.